Hello everyone, welcome back. என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் திரும்ப வந்து இந்த பேசிக் ஸ்டிச்சு நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி ஒரு அம்மா வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 7 வயசு ஒரு பிள்ளை வந்து என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து க்ரோஷா புக் கவர் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க ஹோலி குரான் புக்குக்கு வந்து ஒரு அழகாக வந்து ஒரு புக் கவர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த குழந்தை பின்னது அவ்வளோ வந்து ஸ்வீட்டாக இருந்தது பார்க்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த அம்மா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து ஃபவுண்டேஷன்ஸ் செயின் வந்து சரியாக போட தெரியல, ஸ்லிப் நாட் எல்லாம் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. வளர்ந்த பிள்ளைங்க, +1 +2 படிக்கிற பிள்ளைங்க, 9th 10th படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்க்குறீங்க. எனக்கு நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்லிப் நாட் அப்புறமா வந்து இந்த பேசிக் செயின் ஸ்டிச் தைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு திக்கான ஒரு நல்ல தடியாக இருக்கிற ஒரு உள்ளன் யான் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 9 மில்லிமீட்டர் ஹுக், அதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா தடியாக இருக்கிற ஒரு ஹுக். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த நூலை வந்து எடுத்து உங்கள் ஃபிங்கரில் வந்து அதை உங்கள் விரலில் வந்து அதை சுற்றிக்கணும். ஸோ அந்த சர்க்கிளாக வந்து உங்கள் விரலில் அதை வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த விரலை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் இருக்கிற அந்த சின்ன பீஸில் இருக்க, அதாவது நம்ம இந்த ஸ்லிப் நாட் போடுறதுக்கு ரவுண்டாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த உள் வந்து ஸ்டார்டிங் உள்ளேருந்து கொஞ்சம் தள்ளிட்டு அப்புறம் நம்ம போடணும். இந்த நம்ம ஒரு டிசைன் ஒன்று க்ரோஷா பின்ன ஆரம்பிக்கிறோம், ஒரு யானை எடுக்கிறோன்னா அந்த யான் எட்ஜில் ஸ்டார்டிங் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து கொஞ்சம் நூல் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விரலில் சுற்றிக்கணும். அது ரவுண்டாக பண்ணிக்கணும். ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விரலை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற உள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் எட்ஜில் இருக்கிற அந்த உள்ளே வந்து அந்த ஓட்டை வழியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த ஓட்டை வழியாக எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ, அதுதாங்க ஸ்லிப் நாட். ரொம்ப ஈஸி இது. நான் திரும்ப உங்களுக்காக இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஓட்டை வழியாக நம்ம வந்து இப்போ க்ரோஷா ஹுக் வந்து எடுக்க போகிறோம். இந்த ஓட்டை வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டைக்குள்ளார நம்ம வந்து இப்போ க்ரோஷா ஹுக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து க்ரோஷா ஹுக்கில் நூல் வந்து டைட்டாக எடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகணும். மேலே கீழே வந்து அந்த உள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா போட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நூல் எப்படி பிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நூல் வந்து நமக்கு நிறைய விதம் இருக்குது. ஒன்று வந்து இப்படி விரலில் விட்டு நம்ம பெரிய விரலும் அந்த கடைசி விரல்லையும் நம்ம யான் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த விரலில் வந்து இப்படி மொத்தமாக சுற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக அந்த விரலில் இருந்து அந்த பெரிய விரலில் வந்து நம்ம சும்மா அந்த ஒரு லைட்டாக கூட நம்ம ரேப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இந்த வேலை தான் நான் நூலை பிடிப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஹூக்கை வந்து நம்ம அந்த ஓட்டைக்குள்ளேருந்து விட்டு அது மேலே நூல் சுற்றி நம்ம அந்த ஓட்டை வழியாக திரும்ப வெளியே எடுத்துடணும்.
அவ்வளோதாங்க. அந்த க்ரோஷா ஹுக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செயினுக்குள்ளேருந்து உள்ளே விட்டு அதை வந்து யான் மேலே போட்டு அந்த உள்ளே வந்து மேலே போட்டு நம்ம எடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி செயின் மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகும். இது பேர் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. மெயில் மூலயமா, வாட்ஸ்அப் மூலயமா, மெசேஞ்சர் மூலயமா, ஃபேஸ்புக் மூலயமா நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜுமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து, உங்கள் சஜஷன் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. திரும்ப வந்து நம்ம இன்னும் 2 வீடியோ நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்குது. நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வெல்கம். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் போடுற ஒரு இங்கிலீஷ் வீடியோவும் வந்து அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ரிக்வெஸ்ட்டை வந்து நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி நான் என்னோடய மேக்ஸிமம் பெஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் போடுறதுக்கு. அண்ட் எனக்கு நீங்கள்லாம் காட்டுற உங்கள் அன்பு அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு வேல்யூவை கொடுக்குது. அண்ட் தென் வந்து நிறைய எல்டர்ஸ் வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறீங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு ப்ரேயர் பிளஸ்ஸிங் எல்லாம் அனுப்புகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாமே வந்து என்னை திரும்ப வந்து ரொம்ப டல்லாக ஆகிற நேரத்தில் வந்து உங்கள் மெசேஜ், உங்கள் மெயிலெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், காலேஜ் பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வர வாரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் அடுத்த வாரத்தில் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். அதனால் நான் இப்போ வந்து எதுவுமே அப்லோட் பண்ணலை. நீங்கள் கேட்டிருக்கிற அந்த பென்சில் பவுச், அப்புறம் ரப்பர் பேண்ட், அப்புறம் ஹேண்ட் பேக், அப்புறமா அதெல்லாம் வந்து நான் இப்போ எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இப்போ பீரியாடிக் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் எல்லாம் வருது அடுத்த வாரத்தில். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பபாய்.